கோபிச்செட்டிப்பாளையம் ஆற்று பக்கம் போய் ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு டூ வீலர் எடுத்துக்கிட்டு அப்படியே ஆற்று பக்கம் போனேன். கோபிச்செட்டிப்பாளையம் ஆற்றுல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாலம் கட்டியிருப்பாங்க குறுக்க. அந்த பாலத்தில் நின்று அப்படியே மேலே இருந்து இப்போ கீழே பார்த்தோம்னா ஆற்றுல போகிற தண்ணியெல்லாம் பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். அடிக்கடி அந்த இடத்துல மீன்லாம் நிறையா பரிசில் மீன் பிடிப்பாங்க. அப்படி தான் எதிர்கால சைடு பார்க்குறப்ப மீன் பிடிச்சவங்க மீன்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நான் போய் பார்க்குறப்ப நிறைய மீன்லாம் இருந்தது. அதில் 6ஆம் மீன் கொஞ்சம் முள் கம்மியாக இருக்கும். இந்த ரோஸ்ட்டுக்கு ஒரு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு 6ஆம் மீன் தான் ஒரு 1/2 கிலோ அவங்களே நல்லா சுத்தம் பண்ணி சென்டரில் கட் பண்ணி உள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா கீரியும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மீன் மசாலா பிடிக்கணும்னுக்கோசரம். அப்படி தான் நாங்கள் அவங்ககிட்ட சுத்தம் பண்ணி கீரி எல்லாம் வாங்கிக்கிட்டு சரி அந்த வாங்கின மீனை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கொண்டு ஆனால் நம்ம இந்த அவங்கெல்லாம் இந்த ரோட் சைட்லலாம் தரையிலலாம் தேய்ச்சி சுத்தம் பண்ணுறதுனால நம்ம 2 டைம் நல்லா நீட்டாக கழுவிக்கணும். இந்த கழுவுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த 6ஆம் மீனை சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மீனெல்லாம் நல்லா தேய்ச்சி நல்லா கழுவுனா நல்லா அந்த வாசம்லாம் இருக்காது, நல்லா சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அகலமான பிளேட்டில் இந்த ஒரு மீன் மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இது இந்த மீன் மசாலா இந்த மீனில் ஒட்டுறதுக்கோசரம் நம்ம ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு அதில் இருக்க வெறும் வெள்ளை கரு மட்டும் ஊற்றி நம்ம இந்த மீன் மசாலாவோட பிசைஞ்சு கலந்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லா மீன் மசாலா ஒட்டும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு கலந்ததுக்கப்புறம் வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காய வைக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த மீன் மசாலா அந்த மீனோடு சேர்ந்து பிடிக்கும், காரம் பிடிக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசை சட்டி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் ஏன்னா மீன் ரோஸ்ட்டுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும். நம்ம 2 மீனாக நம்ம பொரித்து சாப்பிட்லாம் தேவைங்கிற சமயத்தில். அப்படி தான் நான் அந்த 6ஆம் மீனில் 2 மீன் மட்டும் எடுத்து அப்பப்போ அடிக்கடி திருப்பி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க, செம்ம டேஸ்ட்டு.